ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் ஹரி விஷ்ணுவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அந்த சேருக்கு அந்த பக்கம் உட்காருங்க. எந்திரி அங்கே இருக்கு இல்லையா, யாரா இங்கே ஒருத்தர் எந்திரி, அதுக்கு அந்த பக்கத்தில் அங்கே இந்த வகுப்பு முடிஞ்ச பிறகு நம்ம 5 தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் படித்து நமஸ்காரம் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சேரில் இருக்கவங்க அப்படி கீழே தரையில் தொட்டு நமஸ்காரம் பண்ண போகிறோம். இது முடித்த பிறகு இப்போ அடுத்த சூத்திரம் வந்து நம்ம 11வது சூத்திரம். இதில் வந்து 29வது சூத்திரம். தது குணசாரவத் தத் விபதே சஹா பிராஜ்ஞவத். ஓகே, அப்போது நம்ம இது வரைக்கும் ரொம்ப பெரிய புராணமாக ஒன்று படிச்சுட்டு வந்தோம். அது வந்து 10 சூத்திரம் வந்து ஏகதேசிய மதத்தை நாம் வந்து நீண்ட நாளாக வந்து 2 ஷிபிராக படிச்சுட்டு வந்தோம். இப்போ அதுக்கு புல் ஸ்டாப் ஆகி இப்போ சித்தாந்தி வந்து பதில் சொல்லணும். அப்போ 13 அதிகரணம் உட்கிராந்தி அத்கத்ய அதிகரணம் 14 சூத்திரத்தில் 19லேருந்து 28 வரைக்கும் 10 சூத்திரம் ஏகதேசி மதத்தை பற்றி வியாசாச்சாரியர் கூறினார். இப்போ ஜீவாவும் எப்பொழுதும் இருக்கிறது, பரமாத்மாவும் எப்பொழுதும் இருக்கிறது, வந்து போகக்கூடியது சரீரம் மாத்திரம்தான். இதை நம்ம தொடர்ந்து வந்து பல்லவியாக பாடிட்டு வரோம். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த சரீரத்தில் ரொம்ப அபிமானம் வைக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். சரீர சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது, புரியுதா? அதுக்கு மேலே தாண்டின ஒரு விஷயத்துக்கு மனசை சொல்லணும். ஆனால் சுலபமாக வராது. பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஷனை ஷனை உபரமே புத்தியா திருதி ஹிருகதையாத் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித் அபி சிந்தையே. இது மெதுவாக தான் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து
புத்தியில் நீங்கள் கன்விக்ஷன் ஆகணும். நான் சரீரம் இல்லை, நான் ஜீவா. அது மாத்திரம் இல்லை, நான் வந்து இன்ஃபினிட் பரமாத்மா, ஆத்மா. நான் ஆத்மஸ்வரூபம், என்னுடைய ஸ்வரூபம் ஆத்மா, என்னுடைய சுபாவம் வேற வேற. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது பண்ணிட்டீங்கன்னா அதை மைண்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோமே, அதுக்கு பேர் நிதித்தியாசனம். இந்த வயசுலேயே நமக்கு நிதித்தியாசனம் இந்த ஆயுசுலேயே வந்துட்டுன்னா யூ ஆர் கிரேட். புரியுதா? அவ்வளோ ஈஸி இல்லை. அது வந்து சிரவணமாகணும், மனனமாகணும். அந்த பழைய பழக்கத்தை எடுக்கிறதுக்காக நிதித்தியாசனம் பண்ணணும். இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இங்கே என்ன அப்படி சொல்கிறோம்னா, ஜீவா ஆத்மா அந்த 10 சூத்திரத்தினுடைய ஐடியா வந்து வரையறைக்கு உட்பட்டது, அளவுக்கு உட்பட்டது. அது அணுத்துவவாதி. அதை பற்றி சொல்கிறோம். ஜீவகா அணுகு ஏவ, ஸ்மால்னஸ். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஐ ஆம் ஸ்மால்னஸ். அது சிறுமைக்கு தான் நமக்கு கோபமாக வருது. நமக்கு அந்த சிறுமை இல்லை, நீ பெருமைக்குரியவன், இன்ஃபினிட் அப்படின்றது வேதாந்த சொல்லி கொடுக்குற பாடம். ஓகே. அப்போ அதாவது ஜீவாத்மா பரமாத்மான்னு என்ன சொல்லாத, அது அப்படின்னு 10 சூத்திரத்தில் சொல்லி இப்போ 28வது சூத்திரத்தில் முடித்தோம். பிரதக் உபதேசாத் அப்படி சொல்லி முடிஞ்சது. இனி 29, 30, 31, 32, 29 வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ண போகிறோம். வியாச பூர்ணிமா அன்னைக்கு அதில் அந்த வியாச பூர்ணிமா ஸ்டார்டிங்கை இன்ஸ்பயராக இருக்க போகிறது. புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அதனால் ஜீவ பிரம்ம ஐக்கியம் நடைபெறாது அப்படி பூர்வபக்ஷியோட ஐடியா. ஆனால் ஏகதேசி பிற்காலத்தில் வந்த விசிஷ்டாத்வைத்தம் இதெல்லாம் பண்ணும். இப்போது நான் எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னா, இந்த தர்ஷனத்தை 2ஆக பிரிக்கிறோம். என்ன தர்ஷனம் 2ஆக பிரிக்கிறோம்? ஆஸ்திக தர்ஷனம், நாஸ்திக தர்ஷனம். இப்போ நான் எங்கே போயிட்டு வந்தது? நாஸ்திக தர்ஷனம் ரூல் பண்ணுற இடத்துல பௌத்த நாட்டில் ஒரு வாரம் தங்கிட்டு வந்திருக்கேன் நான். அந்த இடத்துல கடைசியாக கன்க்ளூஷன் டாக் என்ன தெரியுமோ? கன்க்ளூஷன் டாக் ஒன்று கொடுத்தோமே, தலைப்பு அவங்களுக்கு வேத நெறி வாழ்க்கை முறை. பௌத்த நாட்டில் போய் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள், அதை சார்ந்து இருக்கிறவர்கள், தமிழர்கள் ஒரு குரூப் இருக்கு, அவங்களும் வந்து வேதத்துக்கு அகென்ஸ்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆகம சாஸ்திரம், சைவாகம. ஆக தமிழ் பேசுகிறவனும் சைவாகமத்தில் இருக்கான், பௌத்தனும் இதில் இருக்கான், நாஸ்திகத்தில் இருக்கான், இன்னொருத்தன் கிறிஸ்தவ முஸ்லீம் இவெல்லாம் வந்திருக்கான். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே மதத்தில் தான் இருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சேன். அது என்ன? சார்வாக மதத்தில் இருக்கான். பணமே பிரதானமாக இருக்குது, சரீரமே பிரதானமாக இருக்குது. சரீரமே பிரதானமாக இருந்தால் அவனுக்கு பேர் சார்வாக. இப்போ இவ்வளோ நாள் 10 சூத்திரம் படித்ததனுடைய விஷயம் சார்வாகத்திலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம். புரியுதுதான்? இப்போ இந்த விஷயத்தில் நம்ம ஏகதேசி வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்ததனுடைய ஐடியா இப்போ கிடச்சிருக்கோம். அங்கே வேதாந்தத்தை போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். திருப்பி பௌத்த மதம் இருக்கிற இடத்துல வேதாந்த மதம் வந்து அத்வைதம் அங்கே வரணும். வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களை மாற்றிட்டு வரணும். அப்போ சாய்பாபா கோயிலை துவக்கி வச்சுட்டு வந்தேன் நான். அங்கே வந்து ஓம் வைங்க, ஸ்வஸ்திக்கு வைங்க, இங்கே பிள்ளையார் வைங்க. அது என்னது? வேத பூர்வம். சில இடத்துலலாம் வேத பூர்வத்தை அப்படியே சொல்லிவிட்டு, அப்புறம் நான் கடைசியாக பண்ணின டாக் வந்து பகவத்கீதா பேஸ்டு வேத நெறி வாழ்க்கை முறை. அதில் பாபாவை பற்றி பேசி அதுக்குள்ளர வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது. இதுதான் வேதாந்த வாழ்க்கை முறை அப்படின்றது சொல்லு.
அப்போது அவங்க வழியிலேயே போய் நம்மளுடைய கருத்தை கொண்டு வந்து, ஏன்னா நம்ம பிளட்டு தான் அங்கே இருக்கிறது, புரியுதா? பௌத்தா எல்லார்கிட்டையும் கேட்டேன், பௌத்தா வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த மதத்தில் இருந்தீங்கன்னு. பௌத்தா ஒரு தடவை வந்தார் இல்லையா, அனுராகபுரத்தில் தான் வந்தார். அவர் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க? அப்போ சிங்களவர்கள் தமிழர்கள் அப்படி பிரிச்சுட்டான் மொழியில். எல்லாருமே ஒரே ஆள் தான், புரியுதா? அதனால தான் அங்கே ராஜராஜ சோழன் படையெடுத்து போகும்போது அங்கே இருக்கிற புத்தா ஸ்டாச்சை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஊரில் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை துவக்கினார். நம்ம எல்லாமே ஒன்று தான், புரியுதா? இதெல்லாம் வந்து பலது அங்கே சொல்ல முடியாது, அதை டெக்னிக்கலாக பேச வேண்டியிருந்தது. ஏன்னா அரசு அங்கே வந்து பொலிட்டிக்கல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஊர் பொலிட்டிக்கலோட இன்னும் ஒர்ஸ்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் பொலிட்டிக்கல்னால இந்த ஏகதேசிய மதம் வந்து ஆத்மா ஜீவா அணுவிற்கு அணுவாக அதிசூக்ஷமமாக இருக்குது அப்படி சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? பெரிதனும் பெரிதுகள், நீ இன்ஃபினிட் ஆத்மா அப்படின்றத சொல்கிறோம். அதனால் 29லேருந்து 32 வரைக்கும் சித்தாந்தி சொல்லக்கூடிய மதம். சித்தாந்த மதம் என்ன சொல்கிறது அப்படின்னா 3 பகுதியாக இதை பிரிச்சுடலாம். 3 பகுதியாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து ஜீவாத்மனஹா விபுத்துவ ஸ்தாபனம். ஜீவாத்மனஹா விபுத்துவ ஸ்தாபனம். இந்த ஜீவாத்மா விபுகு சர்வகதா இன்ஃபினிட், அதை நம்ம ஸ்தாபனம் பண்ண போகிறோம். ஓகே, அதை உறுதிப்படுத்த போகிறோம். இரண்டாவது என்ன அப்படின்னா, அதாவது சர்வகதா எங்கும் வியாபித்து இருக்கிறது எதுவோ அது ஆத்மா, அது அகம். ரெண்டாவது வந்து ஜீவாத்மனஹா அணுத்துவ நிஷேதனஹா. அணுத்துவ நிஷேதனஹா. அப்போ அதை ரிமூவ் பண்ணதானே இது வரும், புரியுதா? நீ ஸ்மால்னஸ் கிடையாது, நீ வந்து குறை கிடையாது, புரியுதா? இதில் குறை இருக்கலாம், ஆனால் குறைவு இருக்கக்கூடாது. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் குறைவதுண்டு. நீ அங்கத்தில் குறை இருக்கலாம், புத்தியில் கூட சீனமாக இருக்கலாம், ஆனால் இன்ஃபினிட் பிரம்மன் நீ, புரியுறதா? அதனால் வந்து நீ தங்கண்டா, நீ தங்கண்டா சொல்கிறதுன்னு அர்த்தம் என்ன? அத்வைத்தம், புரியுதா? நீ தங்கம் அப்படி சொல்கிறோமே. அந்த அம்மா தங்க மார்க்கெட்டு இப்போ ஈரோடுலேருந்து வந்தாங்களே, அவங்க வீட்டுக்காரர் தங்கம் வச்சுருக்காரு, புரியுதா? அம்மா நீ தங்கம்மா அப்படின்ன. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறீங்களா என்ன சொல்கிறீங்களா அப்படி? பிரம்மம் புரிஞ்சா நீ தங்கம், அது புரியலைன்னா உங்கள் வீட்டுக்காரர் தங்கம் அப்படின்னு. அது பிஸ்னஸ்ஸு, இது வந்து ஞானம் அப்படின்னு, புரியுதா? இப்போ தங்கத்தில் தங்கம் ஏன் இது வரைக்கும் வேல்யூபுல்லாக இருக்கிறது, புரியுறதா? டாப்பில் 10 இடத்துல 9வது இடத்துல இருக்கும். நம்முடைய தங்கம் வந்து ரிசோர்ஸ் வந்து 853 டன்னு. அதை 2 தடவை கொண்டு வந்துட்டார், 100 டன்னு. எங்கேருந்து? லண்டன்லேருந்து, புரியுதா? ஏன்னா லண்டனில் இப்போ ஆட்சி மாறிட்டேன். ஏன் கொண்டு வந்தார்? சேஃப்டி, செக்யூரிட்டி. இப்போ ரஷ்யாவோட தங்கம் வந்து இதில் இருக்கு, பிரான்ஸில் இருக்கு. இப்போ அவன் தரமாட்டேன்ட்டான், ஏன்னா வார் நிறுத்து அப்புறம் தரேன்றான். அப்போ நியூயார்க்கில் ஒரு இடத்துல இருக்கு ரிசர்வ் பண்ணுறது. வேர்ல்டில் இருக்கிற நாடெல்லாம் 3-4 இடத்துல ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம தங்கத்தை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறது. முதல் இடம் வகிக்கிறது வந்து யுஎஸ். அவன் வந்து 8446 டன் வச்சுருக்கான். அதாவது 8500 டன் ஏறக்குறைய, அவ்வளோ டன் வச்சுருக்கான். இன்ஃபோசிஸ் காலில் 2012 குருமூர்த்தி வச்சுட்டு, அவர் பெரிய எக்கனாமிஸ்ட், அவரை சொன்னேன், இல்லை பாரதம் சொர்ணபூமி பாரத் அப்படி சொன்னேன். அவர் சீட்லேருந்து முன்னாடி வந்துட்டார். எப்படி சொல்கிறீங்க? அவருக்கு தெரியும் தங்கத்தினுடைய ஆர்பிஐ வந்து எவ்வளோ வச்சுருக்குன்னு. அதில் நம்ம 9வது இடத்துல தான் இருக்கோம். அதுவும் அவர் பீரியடில் நரேந்திர மோடி வரத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருக்கும் அது.
இப்போ தான் 9வது இடத்துக்கு வந்திருக்கு. முன்னாடி 20, 30வது இடத்துல இருக்கும். கோல்டு. சந்திரசேகரன் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் கொடியேற்றும் போது அவர் வேஷ்டியும் சேர்ந்து பறக்கும். அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர். ஆனால் நல்ல மனுஷன் அவர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கோல்டை அடகு வச்சுட்டார். ஏழை மாதிரி வீட்டிலலாம் நான் காதில் மூக்கிலெல்லாம் இருக்கிறது அடகு வச்சுடுவோம்ல, அது போல் நாட்டில் இருக்கிற தங்கத்தை அடகு வச்சுட்டார். அடமானம். முதல் முறையாக சர்ப்ளஸ் பண்ணது பாரதத்தில் 75 வருஷத்துக்கு பிறகு நரேந்திர மோடி. நான் என்ன சொல்கிறேன்னா 2012 சொன்னேன், அமெரிக்காக்காரனை பார்த்து நீ கலங்கார பையன் அப்படின்னு. நாங்கள் தான் சொர்ண பூமி பாரத். இந்த இவர் இருக்கார குருமூர்த்தி, அவரை வச்சு சொன்னேன். இது இப்போ ப்ரூவ் பண்ணிட்டான் லேட்டஸ்ட்டு போன மாதம். அது என்னன்னா நம்ம 9வது இடத்துல இருந்தால் கூட நாம் தான் முதல் இடத்துல இருக்கோம். ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எல்லா இது பண்ணி பாரதத்தில் பொதுமக்கள் கிட்டக்க 21,000 டன் இருக்கான். நான் இப்போ ஒரு தட்டு தனியாக காலி தட்டு ஒன்று வச்சுருந்தேன், அதில் ஏதோ வச்சுட்டாங்க. அது நீங்கள் நகையெல்லாம் கட்டி போகிறதுக்காக. இப்போ நீங்கள் நகையை கட்டி போட்டால் கூட அது ஒரு 20-30 டன் இருக்கும். புரியுதா? 110 பவுனில் தான் இந்த மகாநாராயணன் கட்டினது. புரியுறதா? சும்மா இப்படி கேட்டேன் நான். 110 பவுன் நகையை கொடுத்துட்டான். அப்போ 21,000 டன் நகை இருக்குது நம்மக்கிட்ட. நடமாடும் நகை வண்டிகள். புரியுதா? நம்ம நாடு சொர்ண பூமி பாரத் எல்லார்கிட்ட இருக்கு. அங்கே போனான்னு வச்சுக்கேன், அமெரிக்காவில் எல்லாம் பிளாஸ்டிக்கை போட்டுன்னு இருக்குங்க. இங்கே நம்ம குண்டு மணி தங்கமாக இருக்கணும். புரியுதா? தங்கம். புரியுதா? தங்கம் மாற்றம் வராது, அது கருப்பாகாது. அதுதான் நீ தங்கத்தில் போட்டேன்னா தான் உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டு. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மண்ணில் போடணும். புரியுதா? அடுத்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு புத்தியில் போடணும். உனக்கு எதில் இருக்கோ அதில் போடு. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் ஜீவாத்மன விபுத்துவ ஸ்தாபனம். ரெண்டாவது ஜீவாத்மனா அணுத்துவ ஸ்தாபனம் சொல்லக்கூடாது, நிஷேதன. மூணாவது என்ன? ஸ்ருதி விரோத பரிகாரகா. ஸ்ருதி விரோத பரிகாரகா. ஓகே. அதாவது உபநிஷத்தில் மேலோட்டமாக சில முரண்பாடுகள் இருந்தாலும் அது கான்ட்ரடிக்ட் கிடையாது, பரிகாரம் அப்படின்றத டிஸ்கஸ். ஃபஸ்ட்டு 2 தலைப்பு வியாசாச்சாரியர் சொல்லலை, சங்கராச்சாரியார் சொல்கிறார். லாஸ்ட்டு தலைப்பு தான் ஸ்ருதி விரோத பரிகாரம் மாத்திரம்தான் வியாசாச்சாரியர் சொல்கிறார். இது இன்ஃபர்மேஷன். அப்போ ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு அல்ல, ஒன்றாகவே இருக்கக்கூடிய வஸ்து. வஸ்து ஏகம். உபனிஷத்து பிரமாணம் நேக நானாஸ்தி கிஞ்சன. நேக நானாஸ்தி கிஞ்சன. இங்க நானா. நானான நைனா இல்லை, வேறுபாடோட நாஸ்தி. எவ்வளோ நாஸ்தி? கிஞ்சன நாஸ்தி. கொஞ்சம் கூட கிடையாது, வேறுபாடே கிடையாது. வஸ்து ஒரே வஸ்து தான் இருக்கு. புரியுதா? அதெல்லாம் நீங்கள் மற்ற பாடத்தில் தெரிஞ்சுக்கோங்க. ஏகத்துவம் அனுபஷ்யத விஜானதக யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மா ஏவ அபூத். எங்கே வருது? ஈசாவாசியத்தில் வருது. ஒன்றாக பார்ப்பவனுக்கு, உண்மையை உணர்பவனுக்கு எப்பொழுதும் எல்லா உயிர்களும் கூட ஆத்மாவாகவே இருக்கிறது. நமக்கு வேறு வேறு ஆளாக தெரியும், அது இப்படி இது இப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றாக பார்ப்பவனுக்கு, ஆத்மாவாக பார்ப்பவனுக்கு ஒன்றாக தெரிகிறது. ஸ்ருதி பிரமாணம் ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு அல்ல அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறது. புரியுதா? பிருகதாரண்ய உபனிஷத்து 1:4-10 அது என்ன சொல்கிறதுனா, பிரம்ம வா இதம் அக்ரே ஆசி
தது ஆத்மானமேவ அவேத். இதற்கு சிருஷ்டி வருவதற்கு முன்பு பிரம்மன் தான் இருந்தது, அதுதான் ஆத்மாவாக சொல்லப்படுகிறது. அயம் ஆத்மா பிரம்ம. தைத்திரியம் 2:7 தைத்திரிய உபனிஷத்து. ததோ வை சத் அஜாயத தது ஆத்மானம் ஸ்வயம் அகுர்த தஸ்மாத் தது உச்சதே. பிரம்மன் தன்னைத்தானே தோற்றுவித்து கொண்டார். ஆகவே அந்த பிரம்மன் தானே தோற்றுவிப்பவராகவும் மாறிவிட்டது. அப்போ படைச்சவனும் பிரம்மன், படைக்கப்பட்டதும் பிரம்மன் தான். அப்போ இருக்கிறது பிரம்மனை தவிர வேற எதுவும் இல்லை. இப்போ குருகுலத்தினுடைய மோட்டோ என்ன? பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படி சொல்றது. இப்போ ஆத்ம ஞான சாஸ்திர வித்யாபீடத்தினுடைய விஷயம் என்ன? தத்துவமசி. இது எல்லாமே ஒன்று தான். அப்போ அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா எங்க இருக்குது? பிரம்மசூத்திரத்தில் எத்தனை சூத்திரம்? ஃபர்ஸ்ட் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. அதாத்தோ சாதன சதுஷ்டிய அனந்தரம், சாதன சதுஷ்டிய அனந்தரம் பிரம்ம ஜிக்னாசா, பிரம்மம் விசாரிக்கப்பட வேண்டியது. நீங்கள்லாம் சாதன சதுஷ்டியம் முடிச்சதாக எண்ணிக்கொண்டு நாம் பிரம்ம விசாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ பிரம்மசூத்திரத்தை நம்ம அகம் பிரம்மாஸ்மி அதில் கடைசியாக முடிக்கிறது அகம் பிரம்மாஸ்மி. இப்போ ஸ்ருதி வாக்கியங்கள் ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு கிடையாது அப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறது. புரியுதா? இருக்கிற வஸ்து ஒரே வஸ்துவாக தான் இருக்க முடியும். சப்போஸ் அந்த வஸ்து வேறு வேறு பரமாத்மாவுக்கு வேறு ஜீவாத்மா இருந்ததுன்னா அப்போ பரமாத்மா என்ன ஆகிடும்? பின்னமாயிடும் இல்லையா? பின்னமாயிடுச்சுன்னா குறையாயிடும். குறையாயிடுச்சுன்னா குறை இருக்கிறத போய் கும்பிட்டா என்ன பிரயோஜனம்? அதுக்கே ப்ராப்ளம். அதுக்கிட்ட போய் நம்ம சொன்னால் என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால் இந்த பரமாத்மா ஸ்ருதி வாக்கியம் சொல்கிறது பின்னத்துவ ந சம்பவதி, பின்னத்துவ ந சம்பவதி, அம்சத்துவம் ந சம்பவதி. அம்ச அம்சி பாவம். கடல் வேற அலை வேற, கடல் வேற அலை வேற. இந்த மண்டும் கடலும் ஒன்று தான், அலையும் ஒன்று தான். ரூபம் வேற வேறையா இருக்கு, நாமும் ரூபம் வேறையா இருக்கு. ஆனால் அதனுடைய சப்ஸ்டன்ட் என்ன? ஜலம். புரியுதா? இதுதான் பண்ணும். இப்போ காரணம் பிரம்மன் பூர்ணம். ஓகே. சப்போஸ் பூர்ணத்தில் சக்கல கலகா பேபி வந்துட்டுன்னா என்ன ஆகிடும்? அது பின்னமாக போயிடும். அது நிஷ்கலம், பிளவுபடாதது, நிர்விகாரம், விகாரம் அடையாதது. புரியுதா? அது புரிஞ்சுக்கணும். அப்போ முண்டகோபநிஷத்தில் 2:2-10 அது என்ன சொல்றது? இரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தது சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிகி தது ஆத்ம விதகா விதுகு. ஹிருதயத்தில் உள்ள அந்த பிரம்மன் நிஷ்கலம், அது வேறுபாடற்றது. அந்த பிரம்மன் அது எப்படிப்பட்டது? தூய்மையானது. நீ யாரு? நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மஸ்வரூபம். நீ நீ தூய்மையுடையவன். நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்லாம் நீ ஐடியா வச்சிருக்க, அதெல்லாம் ராங் ஐடியா. புரியுதா? அப்போ ஒளிக்கு ஒளியாக இருக்கக்கூடியது. இவ்வாறு யார் அறிகிறார்களோ அயம் ஆத்மா பிரம்ம, பிரம்மனே ஆத்மாவாக அறிந்தவர்கள் அறிகிறார்கள். பிரம்மனே ஆத்மாவாக இருப்பதாக அறிகிறவர்கள் அறிகிறார்கள். பிரம்மவேத பிரம்மவ பவதி. யுக்தியில் பார்த்தாலும் சப்போஸ் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா இருந்துட்டுனா பரமாத்மா லிமிட்லெஸ் ஆகிடும். லிமிட்லெஸ் பிரம்மனை நம்ம கும்பிடத்திற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இருக்காது. அதனால் ஜீவாத்மா இஸ் பார்ட் ஆஃப் பரமாத்மாவோ, தென் பரமாத்மா ஆல்சோ சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் ஆகிடும். புரியுதா? அப்போ மாறுதலுக்கு உட்பட்டது ஆகிடும். அப்போது
அவயவ விகாரக பவதி. யத் சாவயவம் தது ச சவிகாரம். பரமாத்மா சவிகாரம் ஆயிடுச்சுன்னா சாவயவத்வாத் கடவத். ஓகே, பானையை போட்டு உடச்சுடலாம், புரியுறதா? அதனால் நீ சுருத்தி யுக்தி ரெண்டுமே பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கோ. இப்போ புரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோ. ஒன்லி நாம பேதா ந நாமி பேதா. உனக்கே எத்தனை பேர் இருக்கா? இப்போ எனக்கே மாணிக்கம் வச்சான், நாகராஜன் பேர் வச்சான். அதை போய் கதிர்காமத்தில் போய் சொன்னேன், மாணிக்க கங்கை, என் பேரில் தங்க ஓடுறது கங்கா அப்படின்னா. புரியுதா? அப்போ நீங்கள் ஆத்மா இல்லையாச்சு? ஆத்மா சொல்லு, சரீரத்தை சொல்லுங்க. மாணிக்கணும் புரியுதுல உனக்கு? அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேர், ஆனால் இருக்கிறது ஆத்மா மாத்திரம்தான் இருக்கு. புரியுதுதான்? அதனால் மகா வாக்கிய வேதாந்தத்தினுடைய ஸ்பெஷல். தேர்ஃபோர் கன்க்ளூஷன் என்ன? முதல் படி ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. அது வேதாந்த பிரதிஜ்ஞா. அது உபாதான காரணப்படி இருக்கிறது, காரண காரிய சம்பந்தத்தில். மகா வாக்கிய விசாரத்தில் பண்ணிட்டேன்னா இருக்கிறது ஆத்மா மாத்திரம்தான் இருக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நாம் இதோட நிறைவு செய்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை இப்போ 5 தடவை சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அசுபாணி, அப்புறம் பூர்ணமதகா சொல்லி பூஜைக்கு பாடணும். நீங்க சொல்லு. ராகு மயா சமாச்சாதனா சன்மாத்திர கரணோபசங்கரணோ ஏசுசுப்தபுமா ராகஸ்வாப்சமிதி பிரபோத சமயே யப்ரத்யவிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ. நமஸ்காரம். ஆயாதிஸ்வபீஜாக்ரதா சர்வாஸ்வதஸ்வாஸ்வபீ யாவృத்தாஸ்வருவர்த்தமான அஹமித்யந்தஸ்ஃபுரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமஹிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः சிஷ்யாச்சார்யதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா வேததः ஸ்வப்னே ஜாக்ரதிவாய ஏவ புருஷः மாயா பரிப்ராமிதः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமஹிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பூரம் வாஞ்சனோ நிரோபரம அகர்மாதோ இமாம் சுகுமான் இத்யாபாதி சராச்சராத் அகமிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விதுஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமஹிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. சர்வாத்மத்வமதி ஸ்துதீகிருதமிதம் யஸ்மாதமுஷ்மின் ஸ்ரவே தேனாஸ்ய ஸ்ரவணாத்ததர்த்தமனநாத் ஞானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வமஹாவிபூதிசகிதம் ஸ்யாதீஸ்வரஸ்த்வம் ஸ்வதः சித்தே தத்புனரஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யமவ்யாக்ருதம் ஐஸ்வர்யமவ்யாக்ருதம். அசுபானி நிராசஸ்தே
तनोति सुवसन्तितं स्मृतिमात्रेण यत्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वा नित्यकल्याणसंश्रया स्मृतॄणां वरतत्वाच्च ब्रह्म तन्मङ्गलं विदुः ओङ्कारस्सादसप्तच्च द्वावेतौ ब्रह्मणः पुरा खण्डं पित्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिका उपौ ओमत 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 ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ।